எதிர்நீச்சல் சைடுல பார்கவி, ஜீவானந்தம் 2 பேரும் ஆபத்துல இருக்கும்போது ஜனனி செய்த அந்த முக்கியமான உதவி 2 பேருமே இப்போ தப்பிச்சுடுறாங்க. எப்படின்னா, நம்ம ஜனனி பார்கவியும், ஜீவானந்தம் சாரும் இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்கள தேடி அவங்க சொன்ன அந்த மலை இடத்துக்கு போறாங்க. ஆனா, சொன்ன மாரியே ஜீவானந்தம், பார்கவி 2 பேருமே தப்பிச்சு ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வரும்போது ஜீவானந்தமும், பார்கவியும் ஜனனிய பார்த்துட்டு ஜனனிகிட்ட பேசலாம்னு நினைக்கும்போது கரெக்ட்டா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தவங்க வராரு. வந்துட்டு, "யார் மேடம் நீங்க? எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? இங்கலாம் நிக்கக்கூடாது தெரியாதா உங்களுக்கு? கெளம்புங்க மொதல்ல இங்கேருந்து" அப்படின்னு சொல்லும்போது தான், நம்ப பார்கவி, ஜீவானந்தம் அப்படியே அங்கேயே பதுங்கிடுறாங்க. ஜனனி உடனே, "இல்லங்க, சும்மா சுத்தி பார்க்க தான் சார் வந்தேன் நானு" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. "இல்ல மேடம், இங்கலாம் நிக்கக்கூடாது கெளம்புங்க மொதல்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஜனனி அங்கேருந்து கெளம்புற மாரி தன்னுடைய ஹேண்ட் பேக்க அங்கேயே வச்சுட்டு கெளம்பிடுறாங்க. ஸோ, ஜனனி கார் எடுத்துட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம், நம்ம பார்கவி, "ஜீவன் சார் எங்க இருக்காரு?" அப்படின்னு வெளிய வரும்போது அந்த ஹேண்ட் பேக்க பார்க்குறாங்க. என்னது, நம்ப ஜனனி அக்காவுடைய ஹேண்ட்பேக் மாரி இருக்கேன்னு சொல்லி எடுத்து பார்த்தா, அதில ஃபோன் இருக்கு. ஆனா, இங்க ஜீவானந்தத்த காணோம். ஸோ, ஜீவானந்தம் ஒளிஞ்சுக்கிறாங்கிற பேர்ல எங்க போனாருன்னு தெரியல. பார்கவி தேடி தேடி பார்க்குறாங்க, ஜீவானந்தத்த காணோம். அதுக்குள்ள அங்க யாரோ வர மாரி தெரியுது. பார்கவி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ, பார்கவி கையில இப்போ ஹேண்ட்பேக் இருக்கு. ஹேண்ட்பேக்ல ஃபோன் இருக்கு. இது போதும், நாம ஜனனிக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பார்கவி ஃபோன் எடுப்பாங்க. இதே மாரி இந்த பக்கம் பார்த்தா நம்ம தர்ஷன். ஸோ, தர்ஷனுக்கு மேக்கப் போடுற மாரி நந்தினி யாரும் இல்லாதப்போ அந்த ரூமுக்குள்ள தன்னுடைய அந்த பர்தாவ கழட்டிட்டு, "தர்ஷா, நான் தான்டா நந்தினி. சித்தி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அதுவும் சித்தப்பாலாம் வெளிய இருக்காரு சித்தி. ஏதாவது பாத்துற போறாரு, பிரச்சனை ஆயிட போகுது" அப்படின்னு தர்ஷன் பேசுறது கதிர் காதுக்கு கேட்டுடுது. "என்னது, தர்ஷன் ஏதோ பேசுறானே" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதிர் உள்ள வரான். வந்து கதவ தட்டுறான். நந்தினியும் கதவ திறக்காங்க. "என்னாச்சுங்க? என்ன சத்தம் இங்க?" அப்படின்னு சொல்லவும், தர்ஷன் ஒண்ணு, "இல்ல சித்தப்பா, மேக்கப் போடதாங்க. அதான் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாத்துறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சித்தப்பா. இதே ஹேர் ஸ்டைலே போதும். அதுதான் சொன்னேன் நான் உங்கள்ட்ட" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு இந்தா, அந்த ஹேர் ஸ்டைல்லாம் உனக்கு மாத்த வேணாம். அந்த ஹேர் ஸ்டைலே போதும். சீக்கிரமா உனக்கு மேக்கப் போட்டு முடி. முடிஞ்சா அடுத்தது நீ எனக்கு மேக்கப் போடுற மாரி இருக்கும். புரியுதா?" அப்படின்னு கதிரு நந்தினிய பார்த்து லுக் விட்டுட்டு போறாரு. நந்தினி ஒண்ணு, "அதானே, எவ்வளோ பார்த்தாலும் விட மாட்டானே இவன்" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் வெளிய போனோனே நந்தினி சொல்றாங்க, "தர்ஷா இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இப்ப இந்த பர்தாவ கழட்டி தரேன். நீ இந்த பர்தாவ போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடு. நான் குளிக்க போற மாரி பாத்ரூமுக்கு போயிடுறேன்." "சித்தி என்ன சொல்றீங்க?" "ஆமாண்டா, ஜனனி மீதிய பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி பாத்ரூம்ல போயிட்டு தர்ஷன அங்கேருந்து பர்தா போட்டு அந்த பொண்ணு கூடயும் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ, இந்த பக்கம் பார்த்தா நம்ம பார்கவி ஜனனி குடுத்த ஃபோன் மூலியமா ஜனனிய கான்டாக்ட் பண்ணி பார்கவி அங்கேருந்து தப்பிச்சுருவாங்க. ஸோ, இப்படி தப்பிச்ச 2 பேருமே வெளியில ஒரு கோயில்ல மீட் பண்ண வச்சு ஜனனி நம்ப ஜீவன் சார் அங்க வர வச்சு, அந்த இடத்துல மற்ற நம்ம குடும்ப பெண்கள் எல்லாரையுமே வர வச்சு, நம்ம தர்ஷனுக்கும், பார்கவிக்கும் கல்யாணத்த முடிக்கவும் போறாங்க. ஸோ, இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆதி குணசேகரன், அறிவுக்கரசி எல்லாருமே இவ்வளோ தூரம் நம்ம தெளிவா பிளான் பண்ணி திட்டம் போட்டுமே கடைசியில நம்ம வீட்டு பொம்பளைங்க முட்டாளாக்கிட்டாங்களே அப்படிங்கிற கடுப்புல அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.